வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்வேரியம் சயின்ஸ் சீரீஸில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் கீப்பிங் ஆஸ் அ ஹாபி. ஒரு ஹாபியாக ஃபிஷ் கீப்பிங் பண்ணும்போது யங் பீப்புள்ஸ்க்கும் ஓல்ட் பீப்புள்ஸ்க்கும், அதாவது அடல்ட் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஹாப்பினஸையும் என்ஜாய்மெண்ட்டையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே என்ன ஸ்ட்ரெஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸோ ரொம்ப டென்ஷன், இந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ் கீப்பிங் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை மெயின்டைன்ஸ் பண்ணுறதே வந்துட்டு ஒரு ஹாபியாகவும் வந்து நம்ம வச்சுக்கும்போது நமக்கு பிளட் சுகர் லெவல் அந்த மாதிரி எந்த ஹெல்த் இஷ்யூனாலையும் நமக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு முடியும். அதே மாதிரியே அது நம்மளுடைய லைஃப் ஸ்பேனையுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ்க்கும் நிறைய நாலேஜையும் நிறைய ஸ்கில்ஸையும் வந்து இந்த ஃபிஷ் கீப்பிங் மூலிமா கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபிஷ்ஷை வந்து கவுண்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். கலர் வேரியண்ட்டாவோ ஃபிஷ்ஷு ஃபின் ஷேப்பு இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒன்றொன்றுத்தையும் கவுண்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம அந்த மூமெண்ட் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, பேபிஸ்க்கு பார்க்கும்போது ஏதாவது ஒரு மூமெண்ட் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்சர்விங் பிஹேவியர், கவனிக்கும் திறன் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே நேச்சருக்கோட அட்டாச்மெண்ட் ஆகிறதுங்கிறது இதில் தெரியும். அதே மாதிரி பீஸ்ஃபுல் ஃபீல். இப்போது நம்ம மற்ற பெட்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷை வந்து வைக்கும்போது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எந்த நாய்ஸும் வந்து இல்லாமல் இருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, இது ஒரு குட் லக், ஒரு சைன் ஃபார் குட் லக், இல்லாட்டினா மணி கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அரோவானா, கோய் ஃபிஷ் அந்த மாதிரி. அதே மாதிரியே ஹாபிசிஸ்ட் வந்து புதுசாக ஒரு ஃபார்மையே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரியே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓன் பிஸ்னஸாகவும் அவங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறமா இம்போர்ட்டண்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷஸ்ஸு அவங்களுக்கு வந்து அதிகமாகவே ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுனால ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். சம்மரி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, யங் அண்ட் ஓல்ட் பீப்புள்ஸ்க்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக வச்சுக்கும், எந்த ஹார்ட் டிசீஸும் வந்துட்டு வராமல் பார்த்துக்கும், ப்ரிவெண்ட் பண்ணும், லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும், சில்ட்ரனுக்கு நியூ நாலேஜ் அப்புறம் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஃபிஷ் கீப்பிங்னால் கிடைக்கிது. அதே மாதிரி ஃபிஷ்ஷை கவுண்டிங் பண்ணுறதுனால மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து கிடைக்கும், நிறைய கலர் அட்ராக்டிவ் பண்ணுறதுனால அப்சர்விங் பிஹேவியர் ஆகும். ஃபிஷ்ஷை வந்துட்டு பெட்டாக வந்து வச்சுக்கிறனால பீஸ்ஃபுல் ஃபீல் இருக்கும், நாய்ஸ் எதுவுமே இருக்காது, லோ மெயின்டெனன்ஸாக இருக்கும். இது வந்து குட் லக், இது வந்து ஒரு சைன் ஃபார் குட் லக் ஒரு க்ரோத் ஃபார் கேஷ் ஃப்ளோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அருவானா, கோய் கார்ப் ஃபிஷ்ஷஸ். ஹாபிசிஸ்ட் வந்து ஒரு புது ஃபார்மே வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாயாகவும் இருக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், புது பிஸ்னஸே வந்து தனியாக அவங்களாவே ஓனாக ரன் பண்ண முடியும். ஃபிஷ்ஷை இம்போர்ட் அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால மோர் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். மெயினாக நிறைய தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதிகமான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் கீப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கவர்மெண்டல் ஸ்கீம்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய சப்போர்ட்டும் பண்ணுது. நிறைய ப்ரோக்ராம்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளும் இந்த ஃபிஷ் கீப்பிங்கை டெவலப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக அக்வேரியம் சயின்ஸ் சீரீஸ் அக்வாகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் த வீடியோ, ஷேர் டு தி அக்வேரியம் சயின்ஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.